மஞ்சள் காத்தாடி. தன்மானம் உள்ள ஒரு பெண்ணின் கதை. சிறுகதை கேட்கலாமா? விசாலி இன்னும் எழுந்திருக்கவில்லை. 5 மணி ஆனதும் அலாரம் அடித்தது போல ரப்பர் பந்து மாதிரி துள்ளி குதித்து எழுந்துவிடும் விஷாலி படுக்கையிலேயே சுருண்டு கிடந்தாள். விஷா, குட் மார்னிங். அவளை நெருங்கி அணைத்து கொண்ட வாசுவுக்கு திக் என்று இருந்தது. விஷாலியின் உடல் நெருப்பாய் தகித்துக் கொண்டிருந்தது. என்னடா விசு, என்ன உடம்புக்கு? பதறினான் வாசு. ராத்திரியெல்லாம் ஒரே தலைவலிங்க. இப்ப என்னடானா ஜுரம் அடிக்குது, வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. என்னை எழுப்பி இருக்கலாம்ல. என்ன பொண்ணு நீ என்றவன் தொடர்ந்து, சரி எழுந்துரு, ஒரு பேராசிட்டமால் தரேன் போட்டுக்க என்றான் நெற்றியில் பிரியத்துடன் முத்தமிட்டு வாசு. வேணாங்க, அப்படியே சமாளிக்க பாக்குறேன். மேடிட்ட தன் வயிற்றுடன் மெல்ல எழுந்து உட்கார்ந்தாள் விஷாலி. சூடா சுக்குமல்லி காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு படு. ஆபீஸுக்கு இன்னைக்கு நீ லீவு சொல்லிடு. லீவா? அவ்வளவுதாங்க. என்ன ஹிட்லர் அம்மா அப்படியே கிழிச்சு பீஸ் பீஸ் ஆக்கிடுவா. மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுத்துடலாம். ஐயோ, இம்பாசிபிள். இன்னைக்கு ஆபீஸ்ல டீலர்ஸ் மீட்டிங் இருக்குங்க, நான் பக்கத்திலேயே நிக்கணும் என்றபடியே மெல்ல எழுந்து பாத்ரூமுக்குள் போன போது வாசுவின் மனது சங்கடப்பட்டது. சரியாக 8:30 மணிக்கெல்லாம் அலுவலகத்திற்குள் நுழைந்து விட்டாள் விஷாலி. தலைவலி அவளுக்கு குறையவே இல்லை. வாயெல்லாம் கசந்து குமட்டிக் கொண்டே இருந்தது. என்ன சொல்றான் பையன் என்றபடி அவளது இடுப்பை தொட்டு தடவினாள் அக்கவுண்டன்ட் ஹேமா. அவளும் டீலர் மீட்டிங்குக்காக சீக்கிரமே வந்து விட்டிருந்தாள். தபால் கொரியரில் வந்த கடிதங்களை பிரித்து ஒழுங்குபடுத்தி கிளிப்பு போட்டாள். சில முக்கியமான கடிதங்களை டைப் செய்து இமெயில் அனுப்பினாள். புதிய ஸ்டாக்குகளின் பட்டியலை சரிபார்த்து வரவு வைத்தாள். சப்ளை ஆனவற்றுக்கு பணம் வந்துவிட்டதா என செக்குகளை சரிபார்த்தாள். 1.5 மணி நேரம் மடமடவென்று எல்லா வேலைகளும் முடிந்தபோது ஹிட்லரிடமிருந்து அழைப்பு வந்தது. விசாலிமா, டீ கொஞ்சம் சாப்பிடுங்க என்று பியூன் பாபு சொல்ல சொல்ல பரபரப்பாக மாடிப்படி ஏறினாள் விஷாலி. ஏமா, புள்ளத்தாச்சி பொண்ண தினமும் 20 தடையாவது படியேற வைக்கிறா பாரு. பொம்பளையாவ, ராட்சசி. பியூன் பாபு நர நர என்று பல்லை கடித்தான். என்ன பாபு பண்றது, நாங்கெல்லாம் உன்ன மாதிரியா? குடும்பம் குட்டின்னு ஆகி போச்சு. 4 காசு சேர்க்கணும்னா நார பொழப்பு பொழைச்சாகணுமே. ஹேமா அழுத்து கொண்டாள் அவனிடம். விஷாலி உள்ளே நுழைவதை முட்டை கண்கள் விரிய ஏறிட்டு பார்த்தால் கிருஷ்ணவேணி அலைஸ் ஹிட்லர். 50 வயது கடந்திருந்த கிருஷ்ணவேணி மெகா சைஸ் குஷன் சீட்டு கொள்ளாமல் நிரம்பி வழிந்திருந்தாள். சிவப்பு நிற லிப்ஸ்டிக்கும் பாப் செய்த தலைமுடியும் அவள் வயதை கூட்டித்தான் காட்டின. ஷார்ட் அண்ட் நோட் பென்சில் சகிதம் உள்ளே நுழைந்த விஷாலியை பார்த்ததுமே மேனேஜர் கிருஷ்ணவேணிக்கு எரிச்சல் புகைந்தது. போன வருஷம் கல்யாணம், உடனே வைத்த சாச்சாச்சு. இது ஒரு கடுப்பு. அந்த நீல கழுத்து, தாளம்பூ நிறம், மெல்லிய உடல், அதில் ஒரு பொறாமை. 50,000 சம்பளம், ஏசி கார் என இருக்கும் என் கை முகம் எல்லாம் சொரசொரப்பாக இருக்க 10,000 சம்பளம் வாங்கும் இவளுக்கு எப்படி வந்தது இப்படி ஒரு தேக மினுக்கல்? வெறுப்பு அவளை பிராண்டியது. நீ என்ன ஃபூலா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், முக்கியமான ஃபைலை வீட்டுக்கு அனுப்புன்னு. ஏன் அனுப்பல? மேஜியை குத்தி உரத்த குரலில் கத்தினாள் கிருஷ்ணவேணி. மேடம், ஃபைலை டிரைவர் கிட்ட கொடுத்து அனுப்புனே என்றாள் விஷாலி. கொடுத்துட்டு எனக்கு ஏன் கால் பண்ணல? அவன் அதை கொண்டு போய் எங்க ஒளிஞ்சானோ? பிளடி நான்சென்ஸ். முகத்தின் சதையெல்லாம் ஆட அவள் கத்தியதை பார்த்ததும் விஷாலியின் மண்டையிடி அதிகமானது. மதிய வேளை. டீலர்ஸ் மீட்டிங் முடிந்து ஏஜென்ட்டுகளும் டீலர்களும் வெளியே வந்தபோது விஷாலிக்கு இடுப்பு கனத்து வலித்தது. பசி வேறு கிள்ளி எடுத்தது. டிஃபன் பாக்ஸை திறந்து 4 வாய் சாப்பிடுவதற்குள் கிருஷ்ணவேணியிடமிருந்து அழைப்பு வந்தது. மோகன்தாஸ் அன்கோ கொடுத்த கொட்டேஷன் கொண்டா, குயிக். என்ன இம்சடி இது, சாப்பிட கூட விட மாட்டேங்கிறா. ஹேமா தலையில் அடித்து கொண்டாள். இடுப்பு வலி, பசி, சுய பச்சாதாபம் எல்லாம் சேர்ந்து கொண்டதில் விஷாலியின் கண்களில் நீர்ப்படலம் மினுக்கியது. ச்சே, இதுக்கேண்டி அலற? ஹிட்லருக்கு காம்ப்ளெக்ஸ். கல்யாணம் இன்னும் ஆகல, குழந்தை குட்டி இல்ல,
அதனால அவளுக்கு நம்மள பார்த்தாலே காரணமே இல்லாம எரிச்சல் வருது. போன வாரம் எல்லாம் என் மேல எரிஞ்சு எரிஞ்சு விழுந்தா. இப்ப நீ மாட்டிக்கிட்ட. தோட்டத்து பக்கம் போய் டிஃபன் பாக்ஸை கழுவி விட்டு வந்தாள். வேலியோரம் ஒரு ஓணான் பழுப்பு நிறத்தில் மஞ்சள் முகத்துடன் உட்கார்ந்திருந்தது. விஷாலிக்கு ஓணான் என்றாலே பாவம்தான். சிறு வயதில் அவளது தெருப்பசங்க எல்லாம் டேய் ஒடக்காத்திரா என்று தேடி தேடி கல்லால் அடிப்பார்கள். டேய் பிளீஸ்ரா, பாவண்டா, விட்டுடுங்கடா என்று விஷாலி கெஞ்சுவாள். புற்றுயிராக கிடக்கும் அதன் வாளில் நூலை கட்டி கரகரவென்று சுழற்றுவார்கள். அதுவே புர்ரு புர்ரு என்று மூச்சு விட்டபடி கொம்பை சாய்த்து முட்ட வரும் சிவன் கோவில் காளையை பார்த்தால் ஓடுவார்கள். மிலிட்டரிக்காரர் வளர்த்த அல்சேஷன் நாயை கண்டால் பயத்துடன் ஒதுங்குவார்கள். ஆனால் ஓணான் பாவம், வாயில்லாத ஜந்து, பெரிய கொம்போ கூர்மையான பல்லோ இல்லாத ஜந்து, எந்தவித பாதுகாப்பும் இல்லாத அதை என்ன வேண்டுமானாலும் செய்யலாமே, யார் கேட்பது? ஒருவித சம்பந்தமும் இல்லாமல் திடீரென்று தானே ஒரு ஓணான் ஆகி மாறிவிட்டது போன்ற பிரமை ஏற்பட்டது. பயமும் அருவருப்புமாக குமட்டி கொண்டு வந்ததில் சாப்பிட்ட அத்தனையையும் வாந்தி எடுத்தாள் விஷாலி. மதியம் 3 மணி. தலை கிறுகிறுக்க அப்படியே மேஜை மீது தலை சாய்த்தாள் விஷாலி. இரவு தூங்காமல் கண் விழித்த அசதியோ என்னவோ, சரியாக 6 நிமிடங்களில் தூங்கியே போனாள் விஷாலி. வெரி குட், வெரி குட், சூப்பர் என்று கை தட்டியபடி எதிரே நின்றாள் கிருஷ்ணவேணி. பதற்றத்துடன் விஷாலி எழவும் பக்கத்தில் இருந்த அலமாரியில் இருந்து கனத்த ஃபைல் ஒன்று கிருஷ்ணவேணியின் காலின் மீது விழவும் சரியாக இருந்தது. வந்த கோபத்தில் என்ன செய்வதென்றே தெரியாத கிருஷ்ணவேணி ஒரு ஃபைலை எடுத்து விஷாலி மீது எரிய அதை அப்படியே கேட்ச் பிடித்தாள் விஷாலி. அப்பின் அவள் பேசத் தொடங்கினாள். லுக் மேடம், நான் உங்க அடிமை இல்ல. இது ஒன்னும் கடைசி ஆபீஸும் கிடையாது. நான் இந்த ஊருக்கு வந்தபோது சென்னை சென்ட்ரல்னு கேட்டுதான் டிக்கெட் வாங்கினேன். SS ஏஜென்சின்னு கேட்டு வரல. உங்க நல்ல நேரம். நான் இப்போ ரொம்ப பொறுமையா இருக்கேன். முதல்ல மனுஷன் நடந்துக்கோங்க, அப்புறம் மேனேஜரா பிஹேவ் பண்ணலாம். உங்க இயலாமைக்கு மத்தவங்களை வடிகாலா யூஸ் பண்றது கோலத்தனம். இத புரிஞ்சுக்கோங்க. குட் பை மிஸ் ஹிட்லர். விஷாலியின் வார்த்தைகளில் இருந்த நிதானம் தன் முகத்தில் காரி துப்புவதைப் போல உணர்ந்து குறுகி போய் நின்றாள் கிருஷ்ணவேணி. சத்தம் கேட்டு வந்த ஹேமாவும் பியூன் பாபுவும் தங்களுடைய மகிழ்ச்சியை மறைத்துக் கொண்டு மௌனமாக நின்றார்கள். விஷாலி தன் ஹேண்ட்பேக்கை எடுத்துக்கொண்டு படிகளில் தடதடவென்று இறங்கி போனாள். வெளிப்புற கேட்டை திறக்க எத்தனித்த போது புரோட்டன்ஸ் செடி மீது இருந்த ஓணான் தலையை தூக்கி பார்த்து விருட்டென்று புதருக்குள் ஓடி மறைந்தது. பதற்றத்துடன் ஓடிய ஓணான் முகத்தில் பாப்கட் வைத்து சிவப்பு நிற லிப்ஸ்டிக் பூசியது யார்? ஒருவேளை மிரண்ட கண்களுடன் நிற்கும் கிருஷ்ணவேணிதான் இந்த ஓணானா? சிரிப்பு வந்தது விஷாலிக்கு. சாலையில் இறங்கி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடக்கத் தொடங்கினாள் விஷாலி. தூரத்தில் மஞ்சள் நிற காத்தாடி ஒன்று தனது நீண்ட வாளை ஆட்டி ஆட்டி வேகமாக பறந்து கொண்டிருந்தது. ஏய் பட்டமே, உனக்கு ஒரு செய்தி. இன்றில் இருந்து நானும் சுதந்திரமாய் பறந்து கொண்டிருப்பேன். ஆமாம், உன்னை போலவே உல்லாசமாய். விஷாலி கர்வத்துடன் நடை போட்டாள். மனசு மழை பெய்த சாலை போல பளிச்சென்று இருந்தது. மஞ்சள் காத்தாடி சிறுகதை முற்றும்.